விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. முதுநிலை நீட் தேர்வு ரத்தானதால் தேர்வுக்கு தயாரான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த செய்தியையும் நேரலையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பல சென்னையில மாணவர்கள், இளநிலை மருத்துவர்களுடைய நிலை என்ன, இதனால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். இப்போ உங்களிடம் மருத்துவர்கள், விருந்தினர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? அதே போல கோவிலின் செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைந்திருக்கிறார். நம்ம அவரிடம் தொடர்ந்து பேசலாம். பாலா, நீங்க தொடரலாம். திலகவதி, முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்கிற அறிவிப்பு தேர்வு எழுதவிருந்த இளநிலை மருத்துவ மாணவர்களை அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. இந்நிலையில அரியலூர்ல இருந்து சென்னைக்கு தேர்வு எழுத வந்த மருத்துவர் சுதாகர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுதாகர், இந்த நேரத்துல பிஜி தேர்வு தொடங்கி இருக்க வேண்டியது, ஆனா நீங்க இந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது எல்லாருக்குமே ஒரு ஆக்சுவலா அது அலைச்சல். நேற்று ஒரு நாள் ஃபுல்லா நானாவது அரியலூர் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். இன்னும் என்னோட சக நண்பர்கள் எல்லாருமே ஆந்திரா, இன்னும் விசாகப்பட்டினம் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் போயிருக்காங்க. தேர்வு தள்ளி போயிருக்குங்கிறது அது பெரும் மன உளைச்சல். ஏன்னா இது ஒரு முறை இல்லை, இது 2வது முறை. தேதி மாற்றி மாற்றி சொல்லி இப்போ 2வது முறையாக இது தள்ளி போயிருக்கு. அதுவும் கடைசி நிமிஷத்தில். இது இன்னும் எங்கள் யாராலையுமே ஏற்றுக்க முடியல. அதான் உண்மை. பல பேர் அந்த தேர்வு மையத்தை நோக்கி நேற்றே கிளம்பிட்டாங்க. அதுவும் இரவு 10 மணிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு இது வரும்போது அது எல்லாருக்குமே ஒரு கஷ்டம்தான். இந்த நீட் பிஜி தேர்வை பொதுவாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீட் பிஜி தேர்வுங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துகிற ஒரு தேர்வு தான். போன வருடம் பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே இந்த தேர்வு வந்துடுச்சு. அது மாதிரி தான் இந்த வருடமும் பிளான் பண்ணி March 3 தான் எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சில பல காரணங்களால் ஜூலையில் வர மாதிரி இருந்தது. அப்புறம் ப்ரீபோன் பண்ணி தான் June 23 எக்ஸாம் வந்தது. அப்புறமும் இப்போ அதுவும் கடைசி நிமிஷத்தில் இந்த மாதிரி வரும்போது தான் அது எல்லாருக்குமே ஒரு இதாயிருது. ப்ளஸ் இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 வருடமா, 1.5 வருடமா, 2 வருடமா படித்தவங்க எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது இன்னுமே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இது. திலகவதி, சுதாகரை போலவே நாடு முழுவதும் உள்ள 2,80,000க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் இன்று தேர்வு என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த நிலையில ரத்தான இந்த அறிவிப்பு, சுதாகர் போல இவர் அரியலூர்ல இருந்து வந்திருக்காரு. இந்த மாதிரி விசாகப்பட்டினம், மும்பை போன்ற பல இடங்களுக்கு சென்ற மாணவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்புவதற்கு தயாராகி வருகின்றனர். நிச்சயமாக அவர்களுடைய ஏமாற்றம் புரிந்து கொள்ளக்கூடியது. உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி பாலவெற்றிவேல். இதே போல செய்தியாளர் ஐஸ்வர்யா கோவையிலிருந்து இணைந்திருக்கிறார். இப்போ நம்ம தமிழக மாணவர்களுடைய, இளநிலை மருத்துவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐஸ்வர்யா, உங்க தரப்புல மாணவர் யாரேனும் இருக்கிறார்களா? அவங்க என்ன சொல்றாங்க இந்த நீட் தேர்வு ரத்து குறித்து? திலகவதி, நம்மிடையே இந்த தேர்வுக்கு தயாரான மருத்துவர் உதயகுமார் நம்மிடையே இருக்க, அவரிடமே பேசுவோம். சார், இப்ப நீங்க எத்தனை ஆண்டுகளா இன்றைய நடக்க இருந்த அந்த தேர்வுக்கு தயாரானீங்க? இந்த தேர்வு ரத்தானனால என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறீங்க? என் பேர் உதயகுமாருங்க. நான் மோர் தென் 1 இயர் கோர்ஸ் முடிச்சு 1 இயர் ஆச்சு. 1 இயர் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா தான் இப்போ 1 இயரா படிச்சுட்டு இருந்தேன் பிஜிக்கு. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 10-11 மணி இருக்கும். ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸாம் கேன்சல் சொன்னாங்க. நான் சும்மா ஃப்ராங்க் பண்றேன் பார்த்தா உண்மையாலுமே எக்ஸாம் கேன்சலு. இது பார்த்தீங்கன்னா நிறைய பிஜி படிக்கிற மாணவர்களுக்கு பெரிய ஒரு அடியா உள்ளது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. எக்ஸாமுக்கு மணிக்கணக்காக படிச்சு, வருஷக்கணக்காக படிச்சு, ஃபினான்சியலா, மென்டலா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எக்ஸாம் எழுத போலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்டர் உள்ளூர்லேயே கிடைச்சிருக்காது, வெளியூர்ல கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்ல கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள்லாம் நிலைமை நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரொம்ப இங்கிருந்து லாங்ல போயிட்டு அங்க போயிட்டு சடனா எக்ஸாம் இது மாதிரி கேன்சல் சொல்லும் போது அதோட வழி உங்களுக்கு புரியும். உங்களுக்கு திலகவதி, நீங்களே கேட்டிருப்பீங்க, இவருக்கு கோயம்புத்தூர்லயே தேர்வு மையம். ஆனா இவருடன் மற்ற நண்பர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. அதனால இது மாணவர்களுக்கு மட்டுமின்றி அவருடன் இருக்கும் பெற்றோர்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறது தான் பொதுவான கருத்தா இருக்கு. திலகவதி, படித்து தயாராகி அந்த மாணவராக இருந்திருந்தால்தான் அந்த வலி புரியும் அப்படின்னு அவர் வேதனையோட பதிவு செய்ததை பார்க்க முடிஞ்சது. வெளியூர் பிரயாணங்கள், அதற்கான பொருட்செலவு, மன உளைச்சல், தேர்வுக்கான தயாரிப்பு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அனைத்தும் ஏமாற்றத்தில் முடிந்திருக்கக்கூடியது
நிச்சயமாக மாணவர்களை மன உளைச்சலுக்கு உண்டாக்கும் தான். உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி ஐஷு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.